இயேசுவுக்காக எதையும் விட்டு விடுவேன். தேவனுடைய வார்த்தைக்காக எத்தனை பேர் காத்திருக்கிறீர்கள்? ஆண்டவருடைய வார்த்தை. எல்கானாவின் மனைவி அன்னாள் ஒரு வெளிப்பாடு பெற்று தன் துயரம் நீங்க, தன்னுடைய வேதனை நீங்க ஆலயத்தை நோக்கி ஓடினாள். அவளுடைய சக்களத்தியை அவளுடைய கணவர் வெளியே இருந்தார்கள், கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அவள் நேர ஆலயத்துக்குள்ளே போனால் பலிபீட தண்டையில் வந்தாள். அவள் புலம்பினாள், ஏதோ புலம்பினாள். தூரத்தில் அந்த ஆலயத்தின் முகப்பில் அந்த சபையினுடைய போதகர் பாஸ்டர் ஏலி உட்கார்ந்திருந்தார். வயதானவர், ரொம்ப வயதானவர். அவர் கொஞ்சம் அகலமானவர், உயரமுமானவர். அவர் ஸ்தூலித்த உடம்புன்னு சொல்லியிருக்கு. பெரிய தொப்பு அவருக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணெல்லாம் கூட கொஞ்சம் மங்கிருச்சு. இப்போ அந்த அளவு ஆகிற வரைக்கும் கூட பாஸ்டராக இருக்கலாம் போல் இருக்கு. கண்ணெல்லாம் இருண்டு போய் என்ன உட்கார்ந்துருக்கிறார். இருந்தாலும் அந்த அம்மா மூணுன்னு ரொம்ப நேரம் முணுத்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு பெண்ணை அவர் பார்த்ததே இல்லை. வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஓடி போயிடுவாங்க காணிக்க போட்டுட்டு. இந்த அம்மா ரொம்ப நேரமா முணு இருந்தோடனே அவர் நினைச்சிட்டாரு இந்த அம்மா சாராயம் குடிச்சிருக்குன்னு. உங்க பாஷையில சொல்றேன், மதுபானம் அருந்திருக்குன்னு நினைச்சிட்டு அங்க இருந்து சத்தமா சொல்லியிருப்பாரு. என்னன்னு கூப்பிட்டாரு தெரியாது, தாத்தா இல்லையா, அதனால அவர் என்னத்தையா சொல்லியிருப்பார். பொம்பளைன்னு இருப்பாரு, அம்மான்னு இருப்பாரு. என்ன உனக்கு குடிச்சிட்டு வெறிக்கிச்சு உளறிட்டு கிடக்கிறதுக்கு வேற இடம் உனக்கு கிடைக்கலையா அப்படின்னு. அப்போதான் இந்த சிஸ்டர் சொன்னாங்க, என்ன விஷயம், நான் இவ்வளோ நேரம் மற்ற பொம்பளைகள் மாதிரி இல்லை, எனக்கு ரொம்ப துக்கம், நிறைய துக்கம் இருக்கனால அதை அப்படி ஊற்றிக்கிட்டே இருந்தேன், நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ அப்படின்னு. உடனே அந்த பாஸ்டரு என்ன சொன்னாரு அப்படின்னா, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருக்கு. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அவ்வளவுதான் அவர் சொன்னது. அவர் அதுக்காக காத்திருந்து அந்நிய பாஷை பேசி ஒரு குதிச்சு ரொம்ப கேஷுவலா சொன்னார். சரிம்மா, நீ கேட்டல, உன் வேண்டுதலின்படி அவர் உனக்கு அருளி செய்வார், போமா, சமாதானத்தோட போ. என்ன அது அவளுக்கு உடனே ஒரு மாற்றத்தை கொடுத்துருச்சு. சோகம் மூஞ்சி மாறிடுச்சு. ஏதோ தனக்குள்ள நடந்துட்ட மாதிரி ஒரு ஃபெய்த் அவளுக்குள்ள வந்துருச்சு. உடனே ஒரு மாற்றம் வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது வேத புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து நாம் வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் முடிய. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மில் இருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இந்த செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு தேவன் கொடுக்க போகிறார். அந்த வார்த்தையை நீங்கள்
அதாவது சொல்லும் போதே உணர்வற்று இருக்கக்கூடாது. சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை நீங்கள் உங்களுக்கு என்று எடுத்து கிரகித்து கொண்டு, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்த உடனே உங்களுக்குள்ள ஏதாவது செய்யணும், வேலை செய்யணும், கிரியை செய்யணும். அந்த ஆமேன்னு சொல்லி நீங்க ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு இந்த வசனத்தை, அதாவது உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்று அவளுக்கு சொல்ல அவள் பாத்திரமாய் இருந்தாள். அந்த வசனத்துக்குரியவளாய், அந்த ஆசீர்வாதத்துக்குரியவளாய் அவள் இருந்தாள். அதுதான் அதுல சிறப்பு. இந்த ஆண்டவர் சும்மா ஒன்று எல்லாரையும் பார்த்து சொல்லிடல, குறிப்பா அந்த மகளை பார்த்து உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்று சொன்னார். நானும் இந்த சகோதரி மாதிரி எனக்கும் இந்த வார்த்தையை கர்த்தர் இன்னைக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ நான் இந்த சகோதரி எப்படி இந்த வார்த்தையை, இந்த ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு அவங்க பாத்திரமானாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஆராய்ச்சி, அதுக்கு பிற்பாடு ஒரு உபதேசம் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் நன்றாக கவனிக்க வேணும். முதலாவது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டதும் அவளுக்குள் விசுவாசம் வந்தது. அறிக்கை என்ன அறிக்கை? நான் அவர் வஸ்திரத்தை தொட்டுவேன், சொஸ்தமாவேன் என்று தனக்குள்ளே தனக்குத்தானே ஒரு விசுவாசத்தை அவள் இயேசு என்ற அந்த நம்முடைய ஆண்டவரை, நம்முடைய இரட்சகரை நாம் அற்பமாய், ரொம்ப சீப்பா, ஜீசஸ் ரொம்ப சீப்பா போயிட்டார். ரொம்ப பேருக்கலாம், ரொம்ப பேருக்கு அதனுடைய வேல்யூ, இயேசுனுடைய வேல்யூ ரொம்ப பேருக்கு தெரியல. இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட அந்த மாத்திரத்தில் அவளுக்குள்ளே ஒரு ஃபெய்த் வருகிறது. இதுவரை நான் பல ஆண்டுகள், 12 வருஷம் என் துன்பம் என்னை விட்டு நீங்கவில்லை, என் வேதனை என்னை விட்டு நீங்கவில்லை. ஆனா இப்போ எனக்கு அது நீங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இயேசுவை குறித்து கேட்ட உடனே எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வருது, எனக்குள்ள ஒரு ஒரு கிரியை ஏற்பட்டிருக்கிறது. இப்போ நான் செய்ய வேண்டியது, அவரை அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சொஸ்தமாவேன். விசுவாசம் அவளுக்குள் வந்தது. நான் சொல்வதை கவனிங்கள். இயேசுவை பற்றிய போதனைகளை பல வாரங்கள், பல நாட்கள் நீங்கள் கேட்டும் விசுவாசம் உங்களுக்குள்ளே வரவில்லை என்றால், மழுங்கி போன, மரத்து போன, ஆண்டவருடைய வசனத்தில் சூடுண்ட மனசாட்சியோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். விசுவாசத்தில் ஊறி போனவர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்குள்ளே லைஃப் இருக்காது, ஜீவியம் இருக்காது. இல்லை, சிலெல்லாம் சொல்லுவாங்க ஆதி பெந்தகோஸ்து, ஆதி விசுவாசிங்க, எங்க அப்பா விசுவாசி, எங்க தாத்தா விசுவாசி, நான் விசுவாசி, சொரணை இல்லாத விசுவாசி. கொஞ்சம் கூட ஜீசஸ் எவ்வளோ பவர்ஃபுல் ஆனவர் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. நான் எப்பவும் சொல்றத நான் இன்னைக்கும் சொல்றேன். 50 வருஷமா இந்த ஆண்டவரை சேவிக்கிறேன். இயேசுவை நான் அறிஞ்சப்போ இயேசுவின் மகத்துவத்தை, வல்லமையை, அவருடைய கிரியையை எந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணனோ, ரியலைஸ் பண்ணேனோ, அதை விட கூடுதலாக இப்பொழுது நான் இயேசுவை குறித்து, அவருடைய வல்லமை குறித்து, அவருடைய அன்பை குறித்து நான் எனக்குள்ளே பூரிப்படைகிறேன். அதனால அவருக்கு சேவிக்கவும், அவரை அவருடைய பாதத்தில் காத்திருக்கவும், அவருக்கு பலத்துக்கு மிஞ்சின ஊழியம் செய்யவும் ஆர்வம் எனக்குள்ளே உண்டாகிறது. சிலருக்கு அப்படி இல்லை. நீங்கள் மறத்து போன ஒரு நிலையில் இருக்கிறீர்களா? இயேசு என்ற இயேசுவை குறித்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே உங்களுக்குள் விசுவாசம் வருகிறதா? அந்த சிஸ்டருக்கு விசுவாசம் வந்துச்சு. நிச்சயம் நான் விடுதலை ஆவேன். இதுவரை கிடைக்காத விடுதலை இந்த இயேசுவிடம் எனக்கு கிடைக்கும். நான் போவேன், அவர் வஸ்திரத்தை தொடுவேன், நான் சுகமாவேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு விசுவாசத்துல அவள் இருந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் இல்லாத விசுவாசிகளே,
அவிசுவாசிகள் என்று அழைக்கப்பட வேண்டிய நீங்கள் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற நிலையில் இருக்கிறீர்கள். நீங்கள் கேட்ட வசனங்கள், நீங்கள் கேட்ட சத்தியங்கள், நீங்கள் அறிந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அருளி இருந்தார். ஆனால் நீங்கள் வேதனை நீங்கி சுகமாயிருப்பீர்கள். வேதனை நீங்கி சுகமாய் இருப்பது என்பது ஒட்டுமொத்த இயேசுவின் ஆசீர்வாதமும் எனக்கு கிடைப்பதற்கு ஏற்ற பதமடங்கிய வார்த்தை. இதை நீங்கள் உணர வேண்டும். நான் இயேசுவை நம்புகிறேன், ஆனால் ஏன் பிடிச்சிருக்கிற சனியை என்னை விட்டு நீங்காது. நான் ஜெபம் பண்ணுவேன், நல்லா ஜெபம் பண்ணுவேன், ஆவியில் நிரம்புவேன், அந்நிய பாஷை பேசுவேன், ஆனால் என் கஷ்டம் தீரவே தீராது, எனக்கு துன்பம் மாறாது என்ற அவிசுவாசத்தில் இருக்கிற நீ அதிலிருந்து வெளியே வந்து இன்றைக்கு நான் இயேசுவை குறித்து சொல்லும் இந்த நேரத்தில் உனக்குள்ளே விசுவாசம் வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது நமக்குள் வரும் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா? இந்த சகோதரிக்கு விசுவாசம் வந்தது இயேசுவை கேட்டதும். அதுதான் இந்த நான் சொன்ன இந்த கடைசி வார்த்தைக்கு உரியவளானது. இரண்டாவது ஃபெய்த் இன் ஆக்ஷன் என்று சொல்லுவார்கள். விசுவாசம் கிரியையில, கிரியையுள்ள விசுவாசம். அடுத்தது, அவள் என்ன தீர்மானித்தாளோ அதை செயல்படுத்தினாள். இயேசுவை கூட்டத்திற்குள்ளே அவள் எப்படியோ நுழைந்து அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். விசுவாசத்தை அவள் கிரியையில் காண்பித்தாள். நீங்கள் முடிவு 34ஆம் வசனத்தில் பாருங்கள். நான் உன்னை ரட்சித்தேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றே சொல்லுகிறார். அப்படியானால் இயேசுவை குறித்து அறிகிற அந்த அறிவில் நமக்கு பிறக்கும் விசுவாசம் எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அடுத்த வசனத்தில் பாருங்கள், இயேசுவில் இருந்த வல்லமை இந்த சகோதரிக்குள் வருகிறது. பாருங்கள், என் வேதனை என்னோடு இருக்கிறது, என் துன்பம் என்னோடு இருக்கிறது, அதை நீக்கும் வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது, அந்த வல்லமை அவரிடத்திலே இருக்கிறது. நன்ற கவனிங்கள். என்னுடைய துன்பம், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை, அதாவது நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், என் துன்பம், என் வேதனை, எனக்கு சுகம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, நான் இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இதை நீக்கி எனக்கு வேதனை நீங்கி சுகமா வாழக்கூடிய வல்லமை அவர்கிட்ட இருக்கு, அது அவர்கிட்ட இருக்கு. வேதனை என்கிட்ட இருக்கு. எனக்கும் அவருக்கும் நோ கனெக்ஷன். அவரை எனக்கு தெரியும், என்ன விடுதலை பண்ணும் வல்லமை அவர்கிட்ட இருக்கு, எனக்கு தெரியும். பட் ஆனால் எனக்கும் அவருக்கும் ஒரு டச் கிடையாது, ஒரு தொடர்பு கிடையாது. அதனால அவர் வல்லமை எனக்குள்ள வரல. என் வேதனை என்கிட்ட இருக்கு, அவர் வல்லமை அவர்கிட்ட இருக்கு. அதனால யூஸ்லெஸ்ஸா இருக்கிறேன். நான் பெனிஃபிட் ஆகல, பயனடையல, இயேசுவால பயனடையல. எத்தனை பேர் காணிக்க கொடுத்தேன் ஆண்டவருக்கு, பிரயோஜனமே இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டேன், இப்பெல்லாம் கொடுக்கறது இல்லை. எத்தனை அவிசுவாசி கிரியைகள் நம்மிடத்தில் இருக்கிறது சற்று யோசித்து பாருங்கள். இந்த சகோதரி என்ன செய்தாங்க? விசுவாசிச்சாங்க, தொட்டாங்க, வல்லமை அவர்கிட்ட இருக்கு, வியாதி இவர்கிட்ட இருக்கு, வல்லமை அவர்கிட்ட இருந்து ஃபெய்த் டச், ஒரு ஃபெய்த் டச், அவ்வளவுதான். வல்லமை அவருக்குள்ள இருந்து இவருடைய விசுவாசம் உறிஞ்சி எடுத்துருச்சு அவருக்குள்ள இருக்கிற வல்லமே. அவ பெனிஃபிட் ஆயிட்டா, பிரயோஜனம் அடைஞ்சிட்டா. உடனே she felt, அவள் உணர்ந்தாள். என்ன உணர்ந்தாள்? தன் வேதனை நீங்கினதை உணர்ந்தாள். தன்னுடைய சுகவீனம் அகன்றதை அவள் உணர்ந்தாள். இதுதாங்க விசுவாசம். இதுதான் விசுவாசம். என்ன எல்லாம் பிரசங்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்ச பிறகு கடைசியா வந்து ஜெபம் பண்ண வர, என்னம்மா உனக்கு ஜெபம் பண்ணணும்? தலை வலிக்குது பாஸ்டர். போ, நல்லா வலிக்கட்டும் போ. இவ்வளவு பிரசங்கம் பண்ண பிறகு, இவ்வளவு உபதேசம் விசுவாசத்தை குறித்து சொன்ன பிறகு, கொஞ்சம் கூட மண்டைக்குள்ள ஏறாம, கொஞ்சம் கூட அந்த வசனமும் இந்த காரியமும் கிரியை செய்யாம, ஒரு பெனிஃபிட்டும் அடையாம, ஒரு நன்மையும் ஆண்டவர்கிட்ட இருந்து பெறாம, நாங்க இந்த பேசுற நேரம், இந்த ஜெபம் பண்ற நேரமே டச் உங்களுக்கு உண்டாயிரணும். ஒரு டச், ஆண்டவரோட ஒரு டச், ஒரு தொடர்பு. தொடர்பு இல்லையே உனக்கு இயேசுநாதரோட, எப்படி அவருடைய பவர் உனக்குள்ள வரும்?
எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர்? அதை ஏன் கேட்குறீங்க பாஸ்டர்? தெரியாம தான் கேட்டேன். போ. விசுவாசத்தில் தொடு, விசுவாசத்தில் தொடு. அவர்கிட்ட தான் வல்லமை இருக்குது, உங்ககிட்ட இல்லை. உங்ககிட்ட விசுவாசம், வல்லமை அவர்கிட்ட. டச் பண்ணிப்பார், அவரை டச் பண்ணிப்பார், உடனே வல்லமை உனக்குள்ள வரும், நிச்சயமா வரும். இந்த கடைசி வார்த்தை ஆசீர்வாதம் உனக்கு கண்டிப்பா பலிக்கும், கண்டிப்பா பலிக்கும். என்ன ரொம்ப நேரம் ஜெபம் பண்றது, இல்லையோ இல்லையோ முணுமுணுக்கிறது, அந்நிய பாஷெல்லாம் பேசுறது. அப்புறம் என்ன, எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? அவரு சரியே இல்லை, என் பொண்டாட்டி இருக்காளே போ, சரியே இல்லை, வீட்டில் நிம்மதியே இல்லை, சுகமே இல்லை பாஸ்டர், நம்மள ஒரு மாதிரி பண்ணுது. பண்ணும், டச், ஒரு டச் பண்ணு, இயேசுவை டச் பண்ணு. உன் விசுவாசத்தினால இயேசுவை டச் பண்ணு, இயேசுவை தொடு. எங்க இருக்கார் பாஸ்டர் இயேசு? எங்க இருக்காரு இயேசு? ஹலோ, இயேசு எங்க இருக்காரு? உன் மேல காத்து வீசுதா? அப்படியே பரிசுத்த ஆவியின் மூலம் அசைவாடி கொண்டிருக்கிறார். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தில் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இயேசுவை பாடினோம், இயேசுவை ஆராதிச்சோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இயேசு எப்போவோ நம்முடைய ஆலயத்துக்குள்ளே அவர் வந்து விட்டார். அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். உனக்கு அவர் என்னதான் தேய்ச்சா கூட உனக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. இந்த சீஷர்கள் கேட்குறாங்க, ஏயா எத்தனை பேர் தொட்டுக்கிட்டு இருக்காங்க, தொட்டது யாருன்னு கேட்கிறீரே? அறிவாளிங்கடா நீங்க ரொம்ப அறிவாளிங்க. என்ன ஆண்டவர் சொல்லியிருப்பார், நம்ம பாஷையில சொல்லணும்னா வேஸ்ட்டுடா, நீங்களாம் வேஸ்ட்டு. சும்மா அப்படியே என்னை வந்து அப்படி ஒராசுறீங்க, தேய்க்கிறீங்க. என் வல்லமை என்கிட்ட இருக்கு, உன் வேதனை உன்கிட்ட இருக்கு. உன் வேதனை நீ வச்சுக்க, என் வல்லமையை நான் வச்சுக்கிறேன். என் வல்லமை ஒரு நாளும் உனக்கு வரமாட்டேங்குதே, என்கிட்ட இருந்து வல்லமை உனக்குள்ள வரமாட்டேங்குதே. ஆனா என்ன, ஒருத்தர் விசுவாசத்தோட என்ன தொட்டாங்க, வல்லமை அவங்களுக்குள்ள போச்சு. அந்த ஆளையாக்க நான் தேடுறேன். விசுவாசிங்க, மாறுங்க. நம்ம ஆண்டவர் இயேசுவை வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் துன்பத்திலும் வேதனையிலும் சுகமில்லை, அது இல்லை, இது இல்லை, கஷ்டம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது எப்படி? இயேசுவின் வல்லமை எனக்குள்ள வரட்டும். நான் ஒரு ஃபெய்த் டச். எப்படி அவரை டச் பண்றது? அப்படின்னா, நான் அவர் வஸ்திரத்து ஓரத்து போய் அந்த அம்மா தொட்டுருச்சு, நான் எப்படி டச் பண்றது? த்ரூ ப்ரேயர், வர்ஷிப். சர்ச்சில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும்போது ஒரு ஃபெய்த் டச் அவர் மேலே வை, அவருடைய வல்லமை உனக்குள்ள வரும், அவருடைய வல்லமை உனக்குள்ள வரும். அவர் வல்லமை அவர்கிட்ட இருக்க, உன் வேதனை உங்ககிட்ட இருக்க, என்னவும் ஒண்ணுமே நடக்காது. ஆகவே இயேசுவின் வல்லமை இந்த மகளுக்குள்ள வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு அது தெரிஞ்சிருச்சு. இப்போ கர்த்தர் என்ன செய்யறான்னா, இதெல்லாம் வந்து பியூர்லி பர்சனல். இது நடந்தது யாருக்குமே தெரியாது, அந்த சிஸ்டருக்கும் இயேசுவுக்கும் தான் தெரியும். இது ஒரு பர்சனல் பெனிஃபிட் ஆனது. கர்த்தர் தொட்டது பப்ளிக், இப்போ ஜனக்கூட்டங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனா ஒரு பயலுக்கு தெரியாது இந்த சிஸ்டருக்கு கர்த்தர் வல்லமை வந்தது. இந்த அம்மா ஹீல் ஆனது ஒருவனுக்கும் தெரியாது. ஆண்டவருக்கு தெரியும், அந்த சிஸ்டருக்கு தெரியும். அந்த அம்மா என்ன செய்துச்சு, அவர்கிட்ட ரகசியமா ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு, ஃபெய்த்ல வாங்கிட்டு அப்படியே ரகசியமா போயிடணும்னு நினைச்சது. ரகசியமா போயிடணும்னு நினைச்சது. ஆண்டவர் உடனே என்னை தொட்டது யார், 32ஆம் வசனத்துல பாருங்க, என்னை தொட்டது யாருன்னு அப்படி திரும்பி பார்த்தாராம், அங்கெங்கேயும் பார்த்தாராம். யாரு என்னை தொட்டது? சீஷர்கள் பலவாரா பேசிக்கொண்டாலும் இல்லை, என்னை தொட்டது யார், என் வல்லமை புறப்பட்டுச்சே அப்படிங்கிறார். அந்த சிஸ்டருக்கு
விஷயம் புரிஞ்சிருச்சு. நாம ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை ரகசியமா கம்கமா வச்சுக்கிட முடியாது. பப்ளிக்கா அவர் போட்டு சொல்ல அவர் விரும்புறாரு. இனி நான் என்ன மறைச்சிக்கிட்டு இருக்கேன் எப்படி அப்படின்னு திரளான மக்கள் கூடி இருக்க இயேசுவின் பாதத்தில் அவள் விழுந்து நடந்த உண்மை யாவையும் அவருக்கு விளக்கி சொன்னாள். எல்லாரும் கேட்டார்கள். என்ன உணர்ந்திருப்பார்கள்? நம்மளும் தான் தொட்டுக்கிட்டே நிக்கிறோம், பக்கத்துல உராசிக்கிட்டே நிக்கிறோம். ஆராதனைக்கு வந்தா என்ன குதி துள்ளம், அந்த கை தட்டி இருக்காது. ஆனா இன்னொரு காடு உங்ககிட்ட தான் இருக்குது, வல்லமை அவர்கிட்ட தான் இருக்குது. ஒண்ணு டச் எல்லாம் கிடையாது. வராசிக்கிட்டே இருக்கிறது, வராசிக்கிட்டே இருக்க. வேஸ்ட். அந்த சிஸ்டர் பார், ஃபெய்த்ல டச் பண்ணி வல்லமை இறங்கிடுச்சு, பெனிஃபிட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சிஸ்டர் சொன்ன உடனே, அந்த அம்மா வந்து சொன்ன உடனே, ஐயா 12 வருஷமா நான் பட்ட பாடு பெரிய பாடையா, எல்லாத்தையும் இழந்துட்டேன் ஐயா. உண்மை குறிச்சு கேள்விப்பட்ட உடனே எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு, விசுவாசம் வந்துச்சு. உண்மை தொட்டா சுகமாயிருவேன்னு நினைச்சு வந்து தொட்டேன், ஒரு டச்சு. அப்பவே ஐ ஃபெல்ட் எனக்குள்ள ஒரு டெலிவரன்ஸை நான் ஃபீல் பண்ணேன். எனக்குள்ள நான் விடுதலை ஆயிட்டேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இதுக்காக நான் என்னெல்லாம் பாடுபட்டேன். இயேசுவை தொட்ட உடனே என் வியாதி சுகமாச்சுன்னா சுத்தி நின்று அத்தனை பயல்களும் அத்தனை பொம்பளைகளும் என்ன நினைச்சிருப்பாங்க, ஓஹோ இந்த அம்மா மாதிரி தான் தொடணும் போலுக்கு, நம்ம இப்போ செய்யறதெல்லாம் வேஸ்ட்டு, ஃபெய்த்ல தான் தொடணும். சாட்சி கர்த்தரிடத்துல நீ பெற்றுக்கொண்ட சாட்சிய பகிரங்கமா ரகசியமா பெற்றிருக்கலாம். ஆனா பகிரங்கமா எல்லாருக்கும் முன்னால அறிக்கை செய்யும் போது அவர் மகிமைப்படுகிறார். 2வது, கேட்கிற எல்லாருக்குள்ளும் விசுவாசம் உண்டாகும். நீ பெற்ற ஆசீர்வாதத்தை ரகசியமாய் மூடி மறைத்து ரகசியமாய் போய்விட விரும்பவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய சபையில் இருக்கிறவர்கள் அநேகர் இந்த சபையில நீங்கள் வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஜெபம் நடத்தும் போது, ஆராதனை நடத்தும் போது நீங்கள் அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறீர்கள். இது வந்து தட் இஸ் பியூர்லி பர்சனல். அது பர்சனலாவே இருந்துச்சுன்னு சொன்னா அந்த நீ பெற்ற அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்குமா தெரியாது. அதனால ஓப்பனா கன்ஃபர்ஸ் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட இந்த நன்மை பெற்றேன் அப்படின்னு சொல்லணும், பிறர்கிட்ட சொல்லணும். தேடுறார் ஆண்டவர், எங்க ஒளிஞ்சு ஓடிடலான்னு பாக்குற, என்ன தொட்டது யாரு ஆண்டவர் பாக்குறாரு. அந்த அம்மா வந்து கன்ஃபர்ஸ் பண்ற வரைக்கும் அவர் விடல. இன்னைக்கு அப்படிதான். நீங்க நன்மை அடைஞ்சிங்கன்னா ஒரு வார்த்தை கூட யார்கிட்டயுமே சொல்றது இல்லையே. நீங்க யார்கிட்டயா சொல்லியிருக்கீங்களா? பாஸ்டரை கூப்பிட்டு, பாஸ்டர் இன்னைக்கு நான் இப்படி பெனிஃபிட் ஆனேன், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சாரு, இந்த கஷ்டம் போச்சு, இந்த வியாதி சுகமாச்சு, பாஸ்டர் ஜக்கி நல்லா ஜெபம் பண்ணாரு, அதனால நாங்க சுகமானோம், என்னைக்காவது நீங்க சொல்றீங்களா? யாருமே சொல்றது இல்லையே. இப்ப வீடு விசிட்டிங் போறோம் பார்த்தீங்களா, இந்த வீடு விசிட்டிங் போகும்போது தான் பாஸ்டர் இது நடந்துச்சு அது நடந்துச்சு, அது வரைக்கும் வாயா கம்முனுக்கிறியே. ஒன்னும் வாயை திறந்து பேசுறதே இல்லை. அதனால தான் திரும்ப திரும்ப உன் வேதனை நீங்கி சுகமா இரு அப்படின்னா அது பெர்மனன்ட். ஆண்டவர் வேதனை நீங்கிருச்சு, அப்புறம் ஆண்டவர் சொல்றது பெர்மனன்ட், கன்ஃபார்ம்டு. அதுக்கப்புறம் நோ மோர் பெயின். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், பகரணும், சொல்லணும், சாட்சி சொல்லணும். இதுக்கு பிற்பாடு தான் அவ கம்ப்ளீட்டா ஓப்பனா கன்ஃபஸ் பண்ண பிறகுதான் ஜனங்கள் எல்லாரும் அறிந்தார்கள். இப்ப சொல்றார் ஆண்டவர், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. நீங்களும் அப்படி இந்த வார்த்தைக்குரியவங்களா உங்களை மாற்றிக்கொள்ளணும். என் வேதனையும் என் சுகம், அது சுகம் எனக்கு இல்லாதிருப்பதும் எதனாலே எனக்கு வேதனை, எதனாலே எனக்கு சுகமே கிடைக்க மாட்டேங்குது. ஆண்டவர் வேதனை நீங்கி சுகமா இருன்றாரு, ஆனா எனக்கு அது வரமாட்டேங்குதே.
ஏன் எனக்கு வேதனை? ஒரு சில வசனங்களை பார்ப்போமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு முக்கியமான விஷயம் நாம் அறிந்திருக்க வேண்டும். அது என்னவென்றால், உங்களுக்கு என்ன கஷ்டம், என்ன வேதனை, உங்களுடைய நீங்கள் என்ன பிரச்சனையில் இருக்கிறீங்க, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் மக்கள் துன்பப்படும் போது, கஷ்டப்படும் போது, அதை குறித்து அவர் என்ன சொல்றார் பாருங்க. கர்த்தர் மோசையை நோக்கி அவருக்கு சொல்றது, கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. இரண்டாவது, ஆளோட்டில் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இப்போ இஸ்ரவேல் மக்களை பற்றி இப்போ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போ நம்மளை பற்றி கவலைப்படுவோம். ஆண்டவர் உங்களை பற்றி தான் சொல்றாரு. இந்த என் ஜனங்கள் படுகிற வேதனையை அறிந்திருக்கிறேன் அப்படி சொல்றார். இப்போ ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கும் ஒரு வார்த்தை வரணும். என்னன்னா, வேதனை நீங்கி சுகமாயிரு அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கேற்ற போதனையில், அதுக்கேற்ற வழிமுறையில் அந்த சிஸ்டர் எப்படி ஆண்டவர்கிட்ட அணுகுமுறை வச்சு இந்த வாக்கியத்தை பெற்று பயனடைந்தாளோ, அதுபோல நானும் என் ஆண்டவரிடத்தில் என்னுடைய அணுகுமுறை வைத்து நான் அவருடைய வல்லமையை பெற்று என்னுடைய வாழ்க்கையில் நான் சுகமாய் இருக்க வேண்டும். அவர் என்னுடைய வேதனையை அறிந்திருக்கிறார். என் கஷ்டம் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் வல்லமை எனக்குள்ள வரணும். நான் அதுக்கு கிரியேட் செய்யணும். ஃபெய்த் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நெகட்டிவ் கன்ஃபஸிங் அன்பிலீஃப், அவிசுவாசத்தில் வர்றது தான் எதிர்மறையான அறிக்கை. அழுகையும் கூக்குரலும் சண்டையும் சச்சரவும் அவிசுவாசத்தின் பிரதிபலிப்பு. விசுவாசத்தின் பிரதிபலிப்பு வேதனை நீங்குதல், சுகமாயிருத்தல். விசுவாசத்தின் பிரதிபலிப்பு. கர்த்தர் அப்படி உங்களுக்கு ஆண்டவர் கிரியை செய்வாராக. நான் சில குறிப்புகள் உங்களுக்கு நான் வரிசையாக சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த கஷ்டங்களை அறிந்திருக்கிறார். ஏன் எனக்கு இப்படி வேதனைகள் எல்லாம் இருக்கிறது என்று ஒரு சின்ன ஆராய்ச்சியில நாம இறங்கணும். ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களை குறித்து, கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து ஒரு வார்த்தை இவ்விதமாக அவர் சொல்லுகிறார். அவர் ஒரு வார்த்தை சொல்றார். அது என்னன்னு சொல்லி ஏசாயா 1:6 இருக்கு பாருங்க. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதில சுகம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன? ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன? சொல்லுங்க எல்லாரும். சுகமாயிரு. ஆனா என்ன இல்லைன்னு சொல்றார் தீர்க்கதரிசி? சுகம் இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ் புதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. அதனால அதுக்கு சுகம் இல்லை. என் சரீரத்துக்கு சுகம் இல்லை, என் மனசுக்கு சுகம் இல்லை. எனக்கு உள்ளே அதாவது உள்ள அப்படியே சீழ் நொதிக்கிற ரணமா இருக்குது. என் உள்ளத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைய அப்படியே சும்மா ஒரு சீழ் கோத்த புண்ணு எப்படி வேதனையோட இருக்குமோ அது மாதிரி பசும், அதுவும் பிளட்டு கெட்டு போனது எல்லாம் சேர்ந்து காயம் வீக்கம் நொதிக்கிற ரணம் அப்படி ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு சுகம் இல்லை, சுகம் இல்லை. காரணம் என்ன சொல்றாருன்னா, பிதிக்க எடுக்கல, சீழ் பிதுக்க படலை அப்படி சொல்றார். ஒரு கண்டிப்பான போதனை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. ஒரு குற்றத்தை சரி செய்யும்படி கர்த்தர் பேசும் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் கண்டிப்பான போதனையை நான் புறக்கணித்தேன், நான் சந்தோஷமாயிருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு குறையும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் யாரும் உண்டா? கர்த்தர் ஒரு கண்டிப்பான போதனையை சொல்லியிருக்க, அந்த போதனையை நான் புறக்கணித்தேன், ஆயினும் நான் சந்தோஷமாயிருக்கிறேன். ஒருவனாலும் சொல்ல முடியாது, ஒருவனாலும் சொல்ல முடியாது. என்னுடைய வாழ்க்கையில இந்த போதனையை நான் புறந்தள்ளுகிறதுனால எனக்கு சுகம் இல்லை. இன்னும் சீழ் கோத்து இருக்கிறது, இன்னும் பிரச்சனை எனக்குள்ள அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. என்னுடைய சகோதரன், கசின் பிரதர் ஒருவன் இருந்தான், எங்க அம்மாவுடைய தங்கச்சி பையன். அவனுக்கு இந்த பக்கத்துல அப்படியே வீங்கிரும், வீங்கிச்சுன்னா அப்படியே பெருசா வீங்கிக்கிட்டே வரும். அப்புறம் பார்த்தா அதுல நிறையா
ஒரு 300 மில்லி அளவுக்கு பஸ் ஃபார்ம் ஆயிரும். அவன் வேதனையோடு இருப்பான். அவன் காலேஜில் லெக்சராக இருந்தான். அப்போ நான் என்ன ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் அந்த டாக்டர் அதை கீறி விட்டு அதுலேருந்து பஸ்ஸெல்லாம் எடுப்பார். நிறையா வந்துடும். திரும்ப அந்த ஊண்டை ஆறிடும். திரும்ப 1 மாதத்தில் திரும்ப அப்படியே வரும். இப்படியே அவனுக்கு இருந்துக்கிட்டே இருந்தது வாழ்நாள்லாம். நான் அவனை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கு பிற்பாடு சிஎம்சி மருத்துவமனை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு ஒரு சர்ஜரி பண்ணி எல்லாம் பண்ணி அதோடு அவனுக்கு அது சரியாச்சு. இன்னைக்கு நான் சொல்ல வைக்கணுங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில் பர்மனண்ட்டாக அப்படியே உள்ள சீல் கோத்து அப்படியே ஒரு, அதாவது துக்கம், துயரம், கவலை, வீக்னஸ், சிக்னஸ், இப்படி இந்த மாதிரி நிறையா, அதாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ப்ரெஷர், அப்படி வீக்கம், ரணம், நொதிக்கிறது, இப்படியே இருக்குது. அப்போ ஏசையா என்ன சொல்றாரு, அந்த ரணம் பிதுக்கி எடுத்துடணும், அதை சரி பண்ணிடணும். இன்னையோட எனக்குள்ள இருக்கிற வீக்கம் குறைஞ்சிடணும், எனக்குள்ள இருக்கிற ரணம் ஆறிடணும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் கடினமான உபதேசம்தான், கண்டிப்பான உபதேசம்தான் அதை சரி பண்ணும். நான் சின்ன பையனா இருக்கும்போது, இட் வாஸ் 1953 எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என் முட்டியில் ஒரு கட்டி வந்துருச்சு. அது கொஞ்ச நாள் சின்னதாக இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பாயில் அப்படியே வளர்ந்து வந்துச்சு. எனக்கு ரொம்ப வலி. அதனால என்னாச்சுன்னா நடக்க முடியல. ஒரு நாள் எங்கள் அப்பா பார்த்துட்டாங்க. எங்கள் அப்பா பார்த்துட்டு, இங்கே வா அப்படின்னா, என்ன நொண்டி நொண்டி நடக்கிற? உடனே எங்கள் அப்பா முரட்டு வைத்தியம்லாம் எங்கள் அப்பாட்ட உண்டு. அதனால ஏதாவது முரட்டு வைத்தியம் பண்ணிடுவார்னு நான் காலை கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா நடக்கிற மாதிரி இப்படி காட்டினேன். கதைலாம் விடாது, எங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தா கட்டி. எங்கள் ஊரில் எம்எல் ஆசீர்வாதம்னு ஒரு டாக்டர் இருக்கிறார். ரொம்ப அந்த நாட்கள்லேயே அவர் கொஞ்சம் வயசானவர். ஒரு எம்எல் ஆசீர்வாதம், அதுக்கு எம்எல்ஏன்னு சொல்லுவோம் அவரை. எம்எல்ஏ ஆஸ்பத்திரிக்கு போவோம். சிக்காக இருக்கிறவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா எம்எல்ஏட்ட கூட்டிகிட்டு போயிடுவோன்னுவாங்க. உடனே எங்கள் அப்பா என்ன சொன்னால், எம்எல்ஏட்டே போகலாம் வா அப்படின்னாங்க. சரி போனோம். எம்எல்ஏ கூப்பிட்டு போனால் அவர் என்ன பண்ணார்னா, அவர் ஒரு பாட்டிலில் ஒரு ப்ரௌனிஷாக ஒரு ஆயின்மெண்ட்டு வச்சுருப்பார். அந்த கோழி இறகு, மெல்லிஷான இறகை அதில் துவைச்சிருப்பார். அதை அப்படி தொட்டு அந்த கட்டியில் அந்த சுற்றி அப்படியே அந்த இறகுல அப்படி தடவுவார் பாருங்க. அவ்வளவு சுகமாக இருக்கும். அது தடவும் போது என்ன சொல்லுவேன்னா, அப்படியே அப்படின்னு தடவார். ஆஹா, என்ன சுகம், என்ன சுகம். நிறுத்திட்டாரு டாக்டர், இன்னும் போடுங்க. நல்லா இருக்கா தம்பி? ரொம்ப சுகமா இருக்குது. உங்ககிட்ட அப்படியே காலை காட்டிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அப்படி தடவி விட்டுட்டு, சரி போங்க, நாளைக்கு வரட்டுமா டாக்டர் அப்படின்னு கேட்குறேன் அவர்கிட்ட. நாளைக்கெல்லாம் வர வேணாம், 3 நாள் கழிச்சு வா அப்படின்னார். 3 நாள் கழிச்சு வானா 3 நாளுக்குள்ள அது அப்படியே பழுத்து அப்படியே அப்படி ததான்னு இருக்குது. இப்போ 3ஆவது நாள் ஆஸ்பத்திரி. எங்கள் அப்பாவை நான் தூண்டி, வாங்க ஆஸ்பத்திரி போவோம், எம்எல்ஏட்ட போவோம், அவர் வர சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் அப்படியே கோழி இறக வச்சு என்ன செய்வார், அவ்வளோ சுகமாக இருக்குன்னு சரி கூப்பிட்டு போனாங்க. நான் 3 நாள் கழித்து போயிருக்கிறேன். டாக்டர் பார்த்தாரு, தம்பி எப்படி இருக்க? உங்களை பார்த்த உடனே சந்தோஷமாக இருக்குது டாக்டர். காலை தூக்கி இப்படி வை இந்த ஸ்டூல் மேலேன்னாரு. சரி காலை தூக்கி வச்சேன். வச்சுட்டு அதே மாதிரி ஆயின்மெண்ட்டை துவச்சி சொன்னாரா, ஆஹா எவ்வளோ சுகமாக இருக்குது. எங்கள் அப்பா அங்கே நிற்கிறாங்க, டாக்டர் அங்கே உட்காந்துருக்கிறாரு. அந்த பக்கத்தில் ஒரு படம் இருந்துச்சு, பெரிய படம். தம்பி அந்த படத்தை பாரு அப்படின்னாரு. பார்த்தேன். அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த படத்தை பாரு அப்படின்னாரு. நான் பார்த்தேன். அதில் எத்தனை குருவி இருக்குன்னு எண்ணி எனக்கு சொல்லணும் சரியா அப்படின்னாரு. சரி நான் ஆர்வமாக, இவர் தான் அந்த ஆயின்மெண்ட்டை சுகமாக தடவிட்டு இருக்காருன்னு குருவி 1 2 3 4 இந்த ஆள் எப்போ கத்தி எடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. கத்தி எடுத்து ஒரே கீறுனார் பாருங்க. ஐயோ நான் கத்துனேன் பார்க்கணும். அப்படி பிதிக்கி எடுத்துட்டார். எங்க அப்பா 2 காலையும் என்ன பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிக்கிறதுக்கு அவங்க, கீறுறதுக்கு இவரு.
பிதிக்க எடுத்தா ரத்தமும் சீழுமா கொட்டிருச்சு. எனக்கு நான் கோபம் திட்டி போட்டேன் அந்த டாக்டரை. இப்படி ஆசை காட்டி மோசம் பண்ணுவீங்களா? என்னை என்ன நல்ல சுகமா உசுன்னுட்டு அப்புறம் ஒரு குத்துவிய கத்திய வச்சு, என்ன டாக்டர் இப்படி பண்ணி என்னால் தாங்கலையேன்னு அவரை சத்தம் போட. அவர் அதை பற்றிலாம் கவலைப்படலை. அதுக்கப்புறம் மருந்தெல்லாம் வச்சு கட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டாருங்க. ஒரே நாளில் நல்ல கால் ஊனி நிற்க ஆரம்பிச்சிட்டேன். 2வது நாள் நல்ல நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். 3வது நாள் ஓடி ஆடி விளையாட ஆரம்பிச்சிட்டேன். என்ன கண்டிப்பான போதனை பண்ணுறேன். என்ன மாமா மச்சன் தகராறா? அதுலேயே உங்களுக்கு கண்டிப்பாக போதனை பண்ணுறேன்னா, ஒரு கண்டிப்பான சத்தியத்தை சொன்னா அதை ஏன் புறந்தள்ளுற? நீ அதை தூக்கி போட்டுறிய. எனக்கு தான் நறுக்குன்னு சொன்னார். பின்ன யாருக்கு சொன்னாரு? உனக்கு தான். கத்தியத்து ஒரே குத்து, சதக், சீலெல்லாம் வெளியே வரணும். ஏன் உனக்கு எனக்கு பிரச்சனையா? கோவத்துல சொல்லிட்டாரா பாஸ்டரு? நான் என்ன எம்எல் ஆசீர்வாதம் கத்தி எடுத்து என்ன குத்தினாரு, எனக்கு அவருக்கு சண்டையா? அதனால அப்படி செய்தாரா? அவருக்கு என் மேல அன்பு. நான் சீரா நடக்கணும். நான் எத்தனை நாளுக்கு நொண்டி நடக்க முடியும்? சின்ன பையன் பள்ளிக்கூடத்துல விளையாடணும், இவன் ஓடி ஆடி செய்யணும். இது தடையா இருக்குது. அதனால கத்தி எடுத்து கீறினாரு. கண்டிப்பான உபதேசத்தை நீ புறந்தள்ளுகிறாய். ஆகவே உனக்கு சுகமே இல்லை. நீ சுகமா இல்ல, ஆரோக்கியமா இல்ல, வேதனை வாழ்க்கையில் இருக்குது. கவனிக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேண்டாமடா அந்த பொண்ணு, வேண்டாமடா, ரொம்ப கஷ்டப்படுவடா, வேண்டாமடா அப்படின்னா இந்த பாஸ்டர் யாரு எனக்கு அந்த பொண்ணை கட்ட வேண்டான்னு சொல்றதுக்கு? நான் போய் கட்டுவேன்னு கட்டிட்டு இப்போ படுறான் பாடு. 2வது மாசத்திலே நிக்கிறான். நீங்க சொன்னதை நான் கேட்காம போனதுக்கு படுறேன் பாடு. ஓடிப்போ, கிட்ட வராத, போத்துற. என்னுடைய கண்டிப்பான போதனையை புறந்தள்ளி நீ சீராய் நடக்க முடியாது, சுகமாய் வாழ முடியாது. நான் ஒரு தீர்க்கதரிசி. நான் தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று உனக்கு போதிக்கிறவன், முகஸ்துதி செய்கிறவன் அல்ல. தேவனுக்கு என்ன விருப்பம்? உன் வேதனை நீங்கி நீ சுகமாய் இருக்க வேண்டும். பாஸ்டருக்கு என்ன விருப்பம்? உன் வேதனை நீங்கி சுகமாய் இருக்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட போதனைகள் உனக்கு நேராக வருகிறது. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், புறந்தள்ளக்கூடாது. நான் இன்னைக்கு சொல்றேன், நான் கேட்ட போதனையை நீ கை கொண்டிருந்தேன்னா உன் குடும்பத்தின் வேதனை நீங்கி இருக்கும், உன்னுடைய வாழ்க்கையின் வேதனை நீங்கி இருக்கும், உன்னுடைய பிசினஸ்ல இருக்கிற நஷ்டம் மாறி இருக்கும், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற தோல்வி ஜெயமாக மாறி இருக்கும். அதுக்கு தொடர்ந்து சில வாக்கியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடுவீர்கள், அப்பொழுது தேசத்திலே சுகமாயிருப்பீர்கள். 19ஆம் வசனம். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். உன் வேதனை நீங்கி நீ சுகமாய் இருப்பதற்கு கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிற கட்டளையின்படி, போதனையின்படி, நியாயங்களின்படி நடக்க கவனமாய் இருக்க வேண்டும். அவைகளின்படி செய்ய வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், கவனியுங்கள். நான் சொல்லுகிற போதனையில அங்கே நீ கை கொள்ள வேண்டிய குறிப்புகள், கை கொள்ள வேண்டாத குறிப்புகள் என்று ஒரு ஆப்ஷனும் அங்க கிடையாது. எல்லாமே கை கொள்ள வேண்டிய சத்தியங்கள். நீங்க கை கொள்ளணும். இதுல புறந்தள்ளுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய வேதம் சத்தியம் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. இதற்கென்று நான் திங்கக்கிழமையே யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். என்ன சொல்லணும், என்ன ஆண்டவரே, என்ன சொல்லணும். அவர் எனக்கு சொன்னதை எடுத்துட்டு தான் நான் ப்ராஃபஸி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே தவிர உங்களுக்கு ப்ரீச்சிங் இல்லை. இட்ஸ் நாட் அ ப்ரீச்சிங், பட் இட்ஸ் அ ப்ராஃபஸி. சத்திய வசனத்தின்படி நடக்கிறது இல்லை, கேட்கறது இல்லை. ஆண்டவர் சொல்றார், நான் சொன்னதை கேளு, நான் சொன்ன போதிச்சபடி நீ நட. அது எப்படின்னா என்ன அர்த்தம்? பாஸ்டர் உனக்கு சொல்லி கொடுக்கிற அவருடைய வழியில நட.
அப்படி நடந்தியனா நீ தேசத்துல சுகமா இருப்ப. பூமி தன் கனியை தரும். நீங்க திருப்தியா சாப்பிடுவீங்க. உன்னுடைய கையின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படும். உனக்கு கனி என்று பிரயாசங்கள் உனக்கு பலனை தரும். உன் முயற்சி உனக்கு பலனை தரும். உன்னுடைய காரியங்களில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். அது கனியை தரும். நீ நல்லா சாப்பிடுவ. நீ சுகமாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். சுகமாய் குடியிருப்பீர்கள். நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கிறேன். இதை தூக்கி தூர போட்டுட்டு நீ ஏன் கஷ்டப்படணும்? இதை கை கொண்டு பார். ஆண்டவர் நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். ஏன் உனக்கு வேதனை, பண நெருக்கடி, கஷ்டம் அப்படின்னா, நீதிமொழிகள் 11:15 அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான். பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாய் இருப்பான். என்ன அருமையா சொல்லி இருக்கு பாருங்க. சுகமா இருப்பான். ஏன் தெரியுமா உனக்கு சுகமே இல்லை? கேரண்டி. நான் அவருக்கு கேரண்டி கழுத்து நான் போடுறேன். நான் சூரிட்டி ஃபார்ம்ல கழுத்து போடுறேன். நான் கேரண்டி. போடுறியா? பிறன் பிறன் அந்நியன்னா பிறன், உனக்கு அடுத்தவன், உனக்கு அடுத்தவன். பிணைப்படாதே பிணைப்படாதே என்று சொல்றார். வேதனைக்கு என்ன காரணம்? என்ன எதுக்காக வேதனை உனக்கு? எதனால வேதனை? அவரு இவரு உன்கிட்ட 10 ரூபா இருந்துச்சுன்னா இந்த பொடி 10 ரூபா என்கிட்ட இருக்கு. இந்த கையெழுத்தெல்லாம் கேட்காத, கையெழுத்தெல்லாம் கேட்காத. யாருக்கு யாரு கேரண்டி? நீ யாருக்கு கேரண்டி நிக்கிற? பிணைப்படாதே. நீ பிணைப்பட்டதுனால தான் உனக்கு சுகமே இல்லை. உன்கிட்ட இருந்து எல்லா பணத்தையும் பிடுங்கிட்டு போயிடுறான். கவர்மெண்ட் பிடுங்கிறது, அவங்க பிடுங்கிறாங்க எல்லாம். நீ யாருக்கு பிணைப்படுறியோ? வசனத்தை மீறி. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நீங்க போடுற ஒரு கையெழுத்துல எனக்கு 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். எப்படி? ஒரே கையெழுத்து தான் உந்து, எனக்கு கிடைக்கிறது 5 லட்சம். ஆஹா, ஒரு கையெழுத்துல 5 லட்சம் கிடைக்குதா? அப்போ 10 கையெழுத்து உனக்கு போடுறேன் அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்க, உன் கழுத்துக்கு தூக்கு கயிறு வந்து நிற்கும். இதை விட நான் என்ன சொல்லுங்க? எத்தனை தடவை சொல்லியும் திரும்பவும் மாட்டிக்கிட்டு என்கிட்ட வர்றீங்க பாருங்க. அதை தான் எனக்கு நினைச்சா வேதனையா இருக்கு. வரக்கூடாது என்கிட்ட. பாஸ்டர் அவரு கேட்டாரு, பாஸ்டர் பணம் இல்லைன்னு சொன்னேன் பாஸ்டர். பணம் இல்லாட்டா பரவாயில்ல, நகையை கொடுங்கன்னு கேட்டாரு பாஸ்டர். நகையை கொடுத்தேன் பாஸ்டர், ஏமாத்திட்டாரு. என்கிட்ட சொல்லாம நீ என்கிட்ட சொல்லாம நான் தான் உனக்கு போதனை பண்ணியிருக்கேனே. பிணைப்படாது. பிணைப்படுதலை வெறுப்பவன் சுகமாயிருப்பான். யாரும் என்னவும் பகைச்சிட்டு போட்டோம் உன்னை, பரவாயில்ல. அதான் உனக்கு சுகம் இல்லாததுக்கு காரணம் பிணைப்படும் புத்தி. ஒரு காலம் பிணைப்படாமல் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு குறிப்பு சொல்றேன். வேதனைக்கு இன்னொரு காரணத்தையும் சொல்றேன். உன்னுடைய வேதனைக்கு இன்னொரு காரணம். 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்துன்னா ஆசையை விட கொஞ்சம் கூட இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி விலகி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை, பொருளாசை, லஸ்ட், இச்சை என்ன அந்த இதுன்னு சொல்லி ஆசைப்படுறது என்ன ஒட்டுறது. கிளாஸ் 4 ஒர்க் பண்றது, ஆனால் சாஃப்ட்வேர் இன்ஜினியரை லவ் பண்றது. என்னது பண்றது? கிளாஸ் 4 ஒர்க். கிளாஸ் 4 ஒர்க்னா கிளீனிங். லவ் பண்றது சாஃப்ட்வேர் இன்ஜினியர். விளங்குமாயா? விளங்குமா? இதுங்களுக்கு புத்தி எங்க இருக்குதோ, இந்த பொட்ட பிள்ளைகளுக்கு புத்தி எங்க இருக்கு தெரியல. இந்த பொண்ணு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கலாசி. எப்படி பாஸ்டர் நாங்க கட்டி கொடுப்போம்? நாங்க எப்படி கட்டி கொடுப்போம்? சொல்லுங்க பாஸ்டர், சொல்லுங்க. எங்க போச்சு புத்தி? படிச்ச பிள்ளைகளுக்கு புத்தி எங்க போச்சு? உன்னுடைய ரேஞ்சுக்கு ஏத்த ஒரு மாப்பிள்ளை, அதை விட கொஞ்சம் ஹையரா வேண்டாமா? காதலா? கர்மாந்திரம். என்ன காதல்? குடும்பம்,
ஸ்டேட்டஸு, பின்னணியும், சபை அந்தஸ்து, யாருக்கு முன்னால போய் யாரை கூட்டிட்டு போய் நிக்க? இந்த பயல்களுக்கும் புத்தி வேண்டாம்? இது ஒத்து வராது, நாளைக்கு இது பிரச்சனையா வரும்னு தெரிய வேண்டாம்? அப்படி சில பிள்ளைகள் பண்ணி அதுக்கப்புறம் லைஃபுக்குள்ள போய் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலா ரியலைஸ் பண்ணி வாழ முடியாதுன்னு பிரிஞ்சு இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு கணப்பொழுதுல கண் இச்சை, ஆசை, இச்சை, பண ஆசை, பொருளாசை, இந்த மாதிரி இச்சை, இதுல அகப்பட்டா பொய் சொல்லுவ, திருடுவ, கெட்ட காரியங்களை செய்வ, எல்லா மோசமான காரியங்களையும் செய்வ. கர்த்தருடைய வார்த்தை என்ன? உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. உன் கிரியை என்ன? வேதனை கூட்டுறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யற. ஆனா ஆண்டவர் என்ன விரும்புறார்? நீ வேதனை நீங்கி சுகமாயிரு. இது கர்த்தருடைய வார்த்தை. ஆனா உன் வேலை என்ன இருக்கு? பணம், பணத்துக்காக திருடுவேன், பொய் சொல்லுவேன், அவனை ஏமாத்துவேன், இவனை ஏமாத்துவேன், இந்த நிலத்தை ஏமாத்துவேன், அந்த நிலத்தை ஏமாத்துவேன். விசுவாசி எவராவது இந்த மாதிரி பண ஆசையில பொய், திருட்டு, பித்தலாட்டம் அப்படின்னு தெரிஞ்சா கர்த்தர் உங்களை நேரடியா விசாரிக்க நேரிடும். அதெல்லாம் விடணும். ஆண்டவருடைய விருப்பம் என்ன? உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஏன் வேதனை நீ வருவித்துக் கொள்ளணும்? அவர்கள் விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். சில பிரச்சனை சில வேதனை ஓய மாட்டேங்குது. பார்த்தீங்களா? என்ன ஜெபம் பண்ணாலும் ஓய மாட்டேங்குது. அந்த வேதனை உன்னை பிடிச்சி கட்டிக்கிட்டு இருக்குது. ஏன்? நீ உருவ குத்திக்கிட்ட. ஆண்டவர் இன்னைக்காவது ஒரு ஃபெய்த் டச் வைப்பியா? ஆண்டவர்கிட்ட ஒரு ஃபெய்த் டச். நிச்சயமா ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவர் இந்த எம்எல் ஆசீர்வாதம் பண்ண மாதிரி திடீர்னு கத்தி எடுத்து ஒரு குத்துறாரு. ரெண்டுமே சுகமாக்குறதுக்கு தான். எப்பவுமே எம்எல் ஆசீர்வாதம் தடவிக்கிட்டே இருக்க மாட்டார். எப்பவுமே பாஸ்டர் சொர்ணராஜி ஸ்பிரிட் ஆஃப் காடு அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்க முடியாது. பாஸ்டர்னே காலையில பரவாயில்லையே, உன் வேதனை நீங்கி சுகமாயிருன்னு அருமையான வசனம் எடுத்திருக்காரு. அருமையான வசனம் தான், நல்ல போதனை தான். இதை நீங்க கை கொள்ளணும். பண ஆசையே வேண்டாங்க, பண ஆசையே வேண்டாம். பணம் வேணும், ஆனால் பண ஆசை வேண்டாம். இல்லை அதுல இச்சை வேண்டாம். அதுக்காக போய் என்ன செய்ய? லாட்ரி சீட் வாங்காத. பண ஆசைப்பட்டு ஒருத்தன் நீ 1 லட்சம் கொடுத்தா 10 லட்சம் ஒரே வருஷத்துல தாரேன்னொடனே ஆண் பிளந்துட்டு 1 லட்சத்தை கொடுக்காத. அவ்வளவுதான் கதை, அதோட முடிஞ்சுது. உனக்கு கொடுக்காத. பண ஆசையில நீ செயல்படாத. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு. உனக்கு அடுக்கிற வருமானத்துல தசமபாகம் காணிக்கை கத்தர் கொடுத்துட்டு பண ஆசையில என்ன செய்யாத, நீ அலைஞ்சி ஓடாத. அது இதுன்னு சொல்லி ஏமாத்துற வேலைகள்லாம் விசுவாசிகள் இறங்கக்கூடாது. அது உனக்கு சுகம் இருக்காது. வேதனைகள் கூடும். அந்த வேதனைகளை நீக்க கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆசீர்வாதமான சில வார்த்தைகளும் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஒரு அறிக்கை பண்ணணும். கர்த்தர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 4:8 சமாதானத்தை படுத்திக் கொண்டு திரைப்பண்ண கர்த்தர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுவார். சங்கீதம் 12:5 பாருங்க. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம், எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து அவனை சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, பிடிச்சுக்கிடுவோங்க அவரை பிடிச்சுக்கிடுவோம், இயேசுவை பிடிச்சுக்கிடுவோம், அவர்கிட்ட ஒரு டச் வச்சுக்கிடுவோம். ஆண்டவர் என்ன செய்வாராம்? நம்முடைய நமக்கு விரோதமா எழும்புறாங்க இல்லையா ஆட்கள், அவங்களெல்லாம் தள்ளி விட்டுருவாராம். அதாவது என்ன சொல்லியிருக்கு பாருங்க. எளியவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், பெருமூச்சு விட்டு ஐயோ நான் என்ன செய்வேன், எங்க போப்பா அப்படின்னு பெருமூச்சு விடுறவங்களாம் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை உங்களுக்கு விரோதமா கிரியை செய்கிற சீறுகிறவர்களுக்கு விலக்கி உங்களை காத்து சுகமா இருக்க பண்ணுவார். இதுல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஆண்டவருடைய அடிஸ்தான எண்ணம், அஸ்திபார எண்ணம் என்ன தெரியுமா?
நாம சுகமா இருக்கணும் அப்படின்னு. இதுக்கு தான் இந்த பைபிள், இந்த சொர்ணராஜ், இந்த பாஸ்டரு, இந்த சர்ச்சி எல்லாமே. நீ சுகமா இருக்கணும், நீ சுகமா இருக்கணும். சும்மா அது இதையும் போட்டு உன்னை உருவ குத்தி உன்னை நாசம். கர்த்தர் ஒருவரே உன்னை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவார். ஆண்டவருக்கு மகிமுண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா. எப்பவும் கிறிஸ்துவுக்குள்ளே இரு, எப்பவும் கிறிஸ்துவுக்குள்ளே இரு, அவருடைய நாமத்துக்குள்ள இரு. நிச்சயமா நீ சுகமாய் ஆண்டவர் தங்கி இருக்கும்படி கர்த்தர் செய்வார். உனக்கு விரோதமாக பலர் எழும்பலாம், பலர் பேசலாம், பலர் ஏசலாம், பலர் எழுதலாம், பலர் பேசலாம், நிறைய காரியங்களை செய்யலாம். அதெல்லாம் கர்த்தர் நியாயம் தீர்ப்பாராம் ஒரு நாள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க இந்த மாதிரி வேண்டாத காரியங்களை விட்டு இயேசுவோடு தொடர்பு இருங்க. உங்களை சுகமா வாழ பண்ணாம உங்களை டிஸ்டர்ப் பண்ணி, உங்களுடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்ணி, உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து, உங்களுக்கு மனவேதனையை கொடுக்க யாரெல்லாம் முயற்சி பண்றாங்களோ, சில வார்த்தைகளை நாம் வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். குட், நல்லா இருக்கு. அடுத்த வசனம், வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். எப்படி? நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து, என்னென்ன பாண்டேஜஸ் இருக்குதோ, என்னென்ன கட்டுகள் இருக்குதோ எல்லாத்தையும் நான் அறுத்து, அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது, அடிமை கொண்டவர்கள், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. சில பாண்டேஜஸ் நமக்கு இருக்குது, சில ஸ்லேவரிஸ் நமக்கு இருக்குது, அடிமைத்தனம் இருக்குது. ஆண்டவர் சொல்றார், நீ சுகமா இருக்கணும், அதுக்காக நான் நுகத்தின் கயிறை அறுப்பேன், உன்னுடைய கட்டுகளை, உனக்கு இருக்கிற கட்டுகளை நான் அறுப்பேன், உனக்கு விரோதமா செயல்படுகிற காரியங்களை எல்லாம் நான் என்ன செய்வேன்னா, அடிமை கொண்டவர்களின் கைக்கு உன்னை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். 28ஆம் வசனம் பாருங்க, இனி அவர்கள் புறஜாதிகளுக்குள் கொள்ளையாவதில்லை. இவ்வளவு நாள் கொள்ளையடிச்சான் இல்லையா, உன்னை கொள்ளையடிச்சான், உன்னை ஏமாத்தினான், உன் காசை புடுங்கிக்கிட்டான், உன் நிலத்தை புடுங்கிக்கிட்டான், உன் பூர்வீக சொத்துல அவன் வந்து உக்காந்துக்கிட்டான், உனக்கு வர வேண்டியதை அவன் மறுக்கிறான், பிறன் அபகரிக்க முயற்சிக்கிறான். உனக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, உங்க அப்பா சொத்து, உங்க தாத்தா சொத்து, உங்களுக்கு பரம்பரையா வருகிறத ஏமாத்த பார்க்கிறான். உன்னை விட பலமுள்ள உன்னுடைய சகோதரன், அல்லது உன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரன், அல்லது உன்னுடைய பங்காளி உன்னிடத்திலிருந்து வஞ்சித்து அதை பிடுங்கி உன்னை தெருவில் நிறுத்த நினைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் நான் அவனெல்லாம் நியாயம் விசாரிப்பேன். இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை, இனி நீங்கள் கொள்ளையாவதில்லை. அப்படின்னா அர்த்தம், உங்களை எவனும் கொள்ளையடிக்க முடியாது, உன்னை கொள்ளையடிக்க முடியாது. நான் இந்த கைக்கு நீ கொள்ளையாவதில்லை. நீ சுகமா இருக்கணும்னா உன்னை கொள்ளையடிக்கிறவன் மேல அவர் கண்ணு வைக்கணும், கண்ணு வைக்கணும். ஏமாத்துறவன் இருக்கான் பார், அவன் மேல கண்ணு வைக்கணும். கள்ளத்தனமா டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி உன்னுடைய ப்ராப்பர்ட்டியை ஏமாத்தி உன்னை நடுத்தருவில் நிக்க வைக்கிறான் பார், அவனை கர்த்தர், அவன் மேல ஆண்டவர் ஆக்ஷன் எடுப்பாரு, கர்த்தர் ஆக்ஷன் எடுப்பார். எல்லாம் பயங்கரமா காரியங்களை செய்திருவாங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் எனக்கு நியாயம் செய்வார், கர்த்தர் எனக்கு நியாயம் விசாரிப்பார். எசேக்கியேல் 28:26, அவருடைய சுற்றுப்புறத்தார் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நான் நியாய தீர்ப்பு செய்யும் போது, நல்ல கவனிங்க, உன்னை இகழ்ந்தவங்க, உன்னை ஏசினவங்க, உன்னை பேசினவங்க, உனக்கு விரோதமாக எழுதினவங்க, மொட்டை கடிதம் எழுதினவன், உனக்கு விரோதமாக எழுதினவன், உனக்கு விரோதமாக வீடியோவில் பேசினவன், உனக்கு விரோதமாக ஆடியோவில் பேசி வாட்ஸ்அப்பில் அனுப்பினவன், அங்கே அனுப்பின இந்த எல்லாம் மீடியாக்கள்லாம் அதுக்கு தானே இருக்கு. உனக்கு இவங்களுக்கு விரோதமாக அவங்களுக்கு விரோதமாக இப்படி எழுதினவன், பேசினவன், ஏசினவன் எல்லாரையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பாராம். எதுக்கு சொல்லுங்க, எதுக்கு சொல்லுங்க? நான் சுகமா இருப்பதற்காக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம்.
கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறார், வேதனை நீங்கி சுகமாயிரு மகளே, சமாதானத்தோட போ, வேதனை நீங்கி சுகமாயிரு. இயேசுவின் வல்லமை எனக்குள்ள வரணும், இயேசுவின் வல்லமை எனக்குள்ள வரணும். இயேசுவின் வல்லமை அவர்கிட்டே இருந்தா எனக்கு பிரயோஜனம் இல்லை. என்னுடைய ஃபெய்த், என்னுடைய ஃபெய்த், கிரியை உள்ள என்னுடைய விசுவாசம் அவரிடத்தில் இருக்கிற வல்லமையை எனக்குள்ள உறிஞ்சி எடுக்கிற அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேனப்பா. சொல்லுங்க எல்லாரும், வாய் திறந்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைய சுகவாழ்வை நானே கெடுத்துக்கிடக்கூடாது, நானே கெடுத்துக்கிடக்கூடாது. கண்டிப்பான போதனை எனக்கு நேராக வந்தா அதை தூக்கி தூர போட்டுட்டு இந்த கண்டிப்பான போதனையின்படி நடக்க மாட்டேன் என்று நீங்கள் செய்யாமல் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே என்னோடு பேசினதுக்காக நன்றி, என்னை கண்டித்து உணர்த்தினதுக்காக நன்றி, நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நான் என்னை சரி செய்து கொள்வேன் ஆண்டவரே என்று அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உனக்கு ஒரு ஹீலிங் கொடுப்பார், உனக்கு ஒரு சுகம் கொடுப்பார். இப்போ சுகம் இல்லை, ஆனால் அப்போ சுகம் உனக்கு வந்துடும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பண ஆசை, இச்சை, உலகத்தின் ஆசை, பொருள் ஆசை, இதில் கடந்து என்னை சண்டை போட்டு நிம்மதியை கெடுத்து எனக்கு அது இல்லை, இது இல்லை, இந்த பணம் இல்லை, அந்த பணம் இல்லை, அந்த வீட்டுக்காரியை பாரு, அவன் எப்படி அந்த வீட்டுக்காரியை வச்சிருக்கான் பார், எங்கே டோலாக்கு வாங்கி கொடுத்துருக்கிறான் பார், அவன் பாரு என்ன மாதிரி கொலுசெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான் பார், அவளும் என்கிட்ட வந்து பொண்ணு கொலுசை காட்டி காட்டி இந்த மாதிரி பார், நான் இங்கே வாங்கினேன் அங்கே வாங்கினேன்னு அவன் சொல்கிறான். நீ எங்கே ஒரு வெள்ளி கொலுசு கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறிய, வேஸ்டியா நீ, புருஷங்கிட்ட சண்டை போட்டு நிம்மதியை கெடுத்து இச்சை பொருளாசை இல்லை. ஆண்டவரே, இந்த எல்லா பொருளை விட, இந்த எல்லாவற்றை விட நான் வேதனை இல்லாமல் சுகமாய் வாழ்கிற செல்வத்துக்கு ஒப்பாக இருக்குமா ஆண்டவரே? துக்கத்தோடு, வேதனையோடு, கவலையோடு, நான் வேதனையோடு நான் இனி வாழக்கூடாது என்பதற்காக என்னோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த வார்த்தையின்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நான் இந்த இடத்தை விட்டு போகும்போது ஆண்டவர் சொல்றார், சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு மகளே என்று ஆசீர்வதித்த அந்த ஆண்டவரின் வார்த்தை எனக்கு வருவதாக. இன்றைக்கு எனக்கு போதித்த இந்த போதனைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரை, என்னிடத்துல நொதிக்கிற ரணம், வீக்கம், ஆண்டவர் உள்ள ரணம், உள்ள நிறைய விஷயங்கள் என்ன வேதனைப்படுத்திக்கிட்டு எனக்குள்ள இருக்குது ஆண்டவரை, அதெல்லாம் பிதுக்கி வெளியே எடு ஆண்டவரை, வெளியே எடு ஆண்டவரை. உம்முடைய வசனம், உம்முடைய போதனை எல்லா சீழையும் எல்லா கஷ்டத்தையும் வெளியே கொண்டு வரட்டும் ஆண்டவரே. நான் சுகமா வாழ என்னை ஆசீர்வதியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு இந்த வசனம், இந்த வேதனை நீங்கி சுகமாயிரு மகளே, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு மகனே. ஆண்டவரே, இந்த உபதேசத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்துட்டேன். ஆகவே இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை, இந்த பிளஸ்ஸிங்கை நான் எனக்கு சொந்தமா எடுத்துக்கிட்டு இந்த இடத்தை விட்டு நான் போறேன். எத்தனை பேர் சொல்வீர்கள்? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை ஒப்பு கொடுங்கள், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களுக்கு உன்னை பார்த்து சொல்றார், மகளே வேதனை நீங்கி சுகமாயிரு, மகனே வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமா பேசினான் பார், அவனை நான் நியாயம் தீர்ப்பேன். உன்னை நுகத்துல கயிறு வச்சு கட்டி வச்சிருக்கான் பார், அந்த கட்டுகள் எல்லாம் அறுத்துருவேன்னு சொல்றார். உனக்கு துன்பம் கொடுக்கிறவனை உன்னை விட்டு தூரம் தள்ளிடுவேன், உன்னை விடுவிப்பேன். அப்ப உன்னை சுகமா வாழ பண்ணுகிற கர்த்தர் நான் என்று நீ அறிந்து கொள்வாய். ஆண்டவரே, என்னோடு நீர் பேசினதுக்காக நன்றி. எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இந்த வார்த்தையை நீங்க புறம் தள்ளுவீங்களா? ஆண்டவர் சுகமாய் வாழ பண்ணுவாராக. கர்த்தாவே, இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசின வார்த்தை அவர்களுக்கு வேதனை நீங்கவும் சுகமாயிருக்கவும், எல்லா எங்க பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்ன்ற அந்த நோக்கத்தோட நீர் எங்களுக்கு சொன்ன இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உடைய பிள்ளைகள் எல்லாரும் சுகமாயிருப்பதை நாங்கள் கண்டு மகிழ ஊழியர்களாகி எங்களுக்கு பாக்கியம் தாரும். அப்படி ஒவ்வொருவரும் சுகமா இருக்கட்டும். உடைய பிள்ளைகள் படைத்திருக்கிற காணிக்கைகளை நீர் ஏற்றுக்கொள்ளும், தசமபாகங்களை ஏற்றுக்கொள்ளும், நீர் ஆசீர்வதி. உம்முடைய வல்லமையான கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி. சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.